போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இறந்து போன அந்த வர்ஷினி பொண்ணு இறந்து போயிட்டு 3 வாரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய தடயமே கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இது கொலை இல்லை, நரபலி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி செட் பண்றதுக்காக இந்த கவிதாவும் ராஜ்குமாரும் கூலிப்படையினர் சேர்ந்து அங்கே நரபலி கொடுத்த மாதிரி செட்டப் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதில் எலும்பிச்சம்பழம், பூவு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுட்டு போயிட்டாங்க. முட்டாப்பையில அது அதுக்காக தான் வச்சாங்க. ஆனால் அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. இப்போ என்ன மேட்டுனா, அந்த பொண்ணு இறந்து போய் 3 வாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் சொல்றாங்க. ஆனா பக்கத்துல எலுமிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படி கொன்னு போட்டு அந்த பணத்தை அழுக வச்சு 3 வாரத்துக்கு அப்புறம் நரபலி கொடுத்தாங்களா? எங்கேயோ இடிக்குது. அப்போ இந்த பொண்ணு கொலை பண்ணி இங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நரபலி கொடுத்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அம்மா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ்காரங்க என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அப்படியா உங்க பொண்ணா, சரி உங்க பொண்ணு எப்போ காணாம போனாங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு 20 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க சார். ஏமா 20 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டதா சொல்றாங்க, இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுக்கும் போது, இல்லை சார் 20 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டா, ஃப்ரெண்டு வீட்டு போயிருப்பா, ரிலேஷன் வீட்டு போயிருப்பா, இந்த இப்போ வந்துருவா அப்போ வந்துருவா அப்படின்ற மாதிரி நானும் நினச்சேன். இவ்வளோ நாள் வரைக்கும் வரவே இல்லை சார், அதனால தான் சார் மனசு தாங்காமல் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போலீஸ்காரங்க 2வது கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படியா சரி உங்கள் பொண்ணுக்கு கடைசியாக எப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கவிதை என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஃபோன் பண்ணேன் சார், அப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, வர்ஷினியோட நம்பரை வந்து சைபர் கிரைமுக்கு கொடுத்து சைபர் கிரைமில் செக் பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி இல்லைங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் வர்ஷினியோட ஃபோனு சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அப்போது கவிதா பொய் சொல்கிறா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கவிதா மாட்டிக்கிட்டா.